புதுசா கல்யாணம் ஹீரோயின் புகுந்த வீட்டுக்கு போனா அங்க எதையுமே கிளீன் பண்ணாம உடஞ்சு போன போட்டோ கழுவாத மீன் தொட்டின்னு சொல்லிட்டு எல்லாமே அலங்கோலமா தான் இருக்கும். ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சத்தம் கேட்க போய் பார்த்தோம்னா ஹீரோட அம்மாவும் தங்கச்சியும் இட்லிக்கு மாவாட்டிட்டு இருக்க. டைம் பார்த்தா 3 மணி இருக்கும். இதை பார்த்தா ஹீரோயின் ஏதாச்சும் விசேஷமானு கேட்க அதுக்கு ஹீரோட அம்மாவும் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன் புருஷன் டெய்லிக்கும் இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு போவான், அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்ல அவனும் சாப்பிட்ட தட்டை எடுக்காம கூட போவான். அடுத்த நாளும் அவங்க அதே வேலையை பார்த்துட்டு இருக்க. இந்த டைம் ஹீரோயின் போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம தர அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு மாப் போட்டு தொடச்சிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோ பாராட்டுவான்னு பார்த்தா அந்த டைம் முறைச்சிக்கிட்டே போவோம். அடுத்த நாள் ஹீரோயின் அவர் டெய்லிக்கும் இட்லி தான் சாப்பிட்டுட்டு போறாருன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா பொங்கல் செஞ்சு தர. அவனும் அதை வேண்டாம் இருப்பா சாப்பிட்டுட்டு போவான். அடுத்த நாள் ஹீரோயினா அவனுக்கு ஒரு புது டிஷர்ட் வாங்கிட்டு வந்து தர. நான் இந்த மாதிரிலாம் போட மாட்டேன், ஒன்லி காலர் வச்ச டிஷர்ட் மட்டும் தான் போடுன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு போக ஹீரோயினா அதை பார்த்து ரொம்ப மனசு வருத்தப்படுவா. அடுத்த நாள் அவன் கிளம்பும் போது சாப்பிட்றதுக்கு புது டிஷ் செஞ்சு தர. அவனோ கோவத்துல தட்டை தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கு என்ன இஷ்டமோ அதை செய்யாத, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் செய்யுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவான். ஹீரோயினா அவனுக்கு இட்லி சுட்டு கொடுத்துட்டு இதுக்கு ஏன் கோவப்படுறீங்கன்னு சொன்னாலே போதும்னு சொல்ல இதுக்கும் கோவப்பட்டு ஹீரோயினை பலார ஆரம்பிச்சிருவான். ஹீரோவும் இந்த விஷயத்த போய் அவங்க மாமா கிட்ட சொல்ல பொண்ணுங்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி நடந்து கூடாது, அவங்க எப்பயும் சாப்பிட்டா தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி அவளை சினிமா ஹோட்டலும் கூப்பிட்டு போய் சமாதானப்படுத்த சொல்லுவான். ஹீரோவும் அவளை சினிமா ஹோட்டலும் கூப்பிட்டு போய் சமாதானப்படுத்த அப்பல இருந்து ஹீரோயினை தொடர்ந்து அடிக்க ஆரம்பிச்சு அப்பப்ப சமாதானப்படுத்துறதுக்காக தியேட்டருக்கும் ஹோட்டலுக்கும் கூப்பிட்டு போக ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினாலேயும் அடி தாங்க முடியாம அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. அவங்க அம்மாவும் புருஷனும் அப்படி இப்படிதான் இருப்பாங்க, நம்ம தான் பொறுத்து போகணும்னு சொல்லி அமைச்சிருவாங்க. ஒரு நாள் ஹீரோயின் யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அவன் புருஷன் கூப்பிட்டும் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாததுனால செல்ல பிடிங்கி அவளை அடிக்கலான்னு போவான். ஹீரோயின் செல்லையும் விடாம அவன் அடிக்கிறதையும் தடுத்து ஓங்கி ஒரு 8 விட்டதுல அவன் பறந்து போய் மீன் தொட்டிலே சொருவிக்குவான். அப்பதான் தெரிய வரும் இவன் அடி தாங்க முடியாம அவன் டெய்லிக்கும் யூடியூப் பார்த்து கரையத்தை கத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் எட்டி விட்டதுல அவனுக்கு ஒரு பக்கம் கழுத்தையா சொல்லிக்க. அடுத்த நாள் குளிக்கலான்னு பாத்ரூம் போனா ஹீரோயின் பஞ்ச் பண்ணி ட்ரைனிங் எடுத்த அச்செல்லாம் அங்க இருக்கும். வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தாலும் மரத்துல தலகாணியெல்லாம் வச்சு ட்ரைனிங் எடுத்திருக்கான்னு தெரிய வர ஹீரோவுக்கும் மரண பீதி ஆயிடும்.